பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், குழம்புக்கு தேவையான வெங்காயம், தக்காளி, கொத்தமல்லி, கருவேப்பிலை, மெயினே மீன், புளி கரைச்சல். புளியை ஃபஸ்ட்டே ஊற வச்சு கரைச்சி வச்சுருக்கேன். மசாலாலாம் நம்ம குழம்புல சேர்க்கும் போது பார்க்கலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ போய் குழம்பு வைக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அடுப்பு பற்ற வச்சு கடாய் வச்சாச்சு. இப்போ கடாய் சூடானதும் நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாம். கடாய் சூடாயிடுச்சு. தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். மீன் குழம்புக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே எண்ணெய் சேர்த்துக்குங்க. இப்போ தான் ரொம்ப நல்லாயிருக்கும். எண்ணெய் காஞ்சதும் கடுகு சேர்த்துக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு. இந்த டைமில் நம்ம கொஞ்சமாக கடுகு சேர்த்துக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா கடுகு பொரிஞ்சிடுச்சு. இந்த டைமில் வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் எல்லாத்தையும் சேர்த்தாச்சு. நல்லா வதக்கி விட்டுக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சிருந்ததுனால வெங்காயம் போட்ட உடனே நல்லா வதங்கிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். பாருங்களேன், நம்ம எடுத்து வச்ச கருவேப்பிலை, கொத்தமல்லியை சேர்த்துக்கலாம். வெங்காயமும் கொத்தமல்லி, கருவேப்பிலையும் நல்லா வதங்கட்டும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. நம்ம இப்போது தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளியை சேர்த்து நல்லா வதக்கி விடலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், தக்காளி, வெங்காயம், கருவேப்பிலை, கொத்தமல்லிலாம் நல்லா வதங்கட்டும். இந்த டைமில் நம்ம கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எப்பவும் போல் கல் உப்பு தான், கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கலரி விட்டுக்கலாம். இந்த டைமில் கொஞ்சமாக கறி மசாலா தூள் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக சேர்க்கறது வாசனைக்காக தான் நான் கொஞ்சமாக சேர்க்குறேன். நல்லா வாசனையாக இருக்கும். ஒரு சிலர் சேர்க்க மாட்டாங்க, ஒரு சிலர் சேர்ப்பாங்க. கொஞ்சம் மஞ்சத்தூள் வந்துட்டு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சேர்க்குறதுனா அது அந்த நீச்சி வாசனை போகிறதுக்காக. பாருங்கள் எப்படி வதங்குது. நல்லா வதங்கட்டும். கொஞ்சம் நேரம் விட்டுடலாம், வதங்க விடலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், வெங்காயம், தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. பாருங்கள், இந்த டைமில் நம்ம புளி கரைச்சலை சேர்த்துக்கலாம். இப்போது மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு தெரியும், நான் வீட்டில் அம்மா அரைச்சி கொடுத்த மிளகாத்தூள் தான் யூஸ் பண்ணுறேன். புளி கரைச்சல் வச்சிருந்த தண்ணி மட்டும்தான் நான் ஊற்றிக்கிறேன். மேற்கொண்டு நான் தண்ணி ஊற்றலை. எனக்கு இந்த அளவு குழம்பு போதும். உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் எக்ஸ்ட்ரா தண்ணி சேர்த்துக்கோங்க. ரொம்ப தண்ணி சேர்த்துறாதீங்க. கொஞ்சம் அந்த புளிப்பு தன்மை இருந்தால் தான் மீன் குழம்பு டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மிளகா பொடி போட்டாச்சு. எல்லாம் நினைப்பீங்க, என்னடா இவங்க கருவேப்பிலை, கொத்தமல்லிலாம் தாளிக்கும் போதே போட்டுடுறாங்களே, குழம்பு கொதித்து இறக்கும் போது போட்டால் இன்னும் வாசனையாக இருக்குமேன்னு. எனக்கு அப்போ போடுறத ஒரு மாதிரி பச்சையாக இருக்கிற மாதிரி தெரியுது. எனக்கு அந்த வாசனை பிடிக்கல. அதனால் நான்
வெங்காயம் தக்காளி வதக்கும் போதே போட்டுடுறேன், அதுக்கு தான். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா கொதிச்சதுன்னா எண்ணெய் பிரிஞ்சு வந்ததும் இன்னும் நல்லாயிருக்கும். பாருங்கள், கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. நம்ம இந்த டைமில் தட்டு போட்டு மூடிடலாம். நல்லா கொதிக்கட்டும். நீங்கள் ஒரு வாட்டி உப்பு செக் பண்ணிக்கோங்க. உப்பு, காரம், புளிப்பு எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு. நான் செக் பண்ணிட்டேன், எனக்கு கரெக்டாக இருக்குது. நல்லா கொதித்து லைட்டாக சுண்டி வரட்டும். அப்போ நம்ம மீன் சேர்த்துக்கலாம். நம்ம தட்டு போட்டு மூடிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா கொதிக்குது. கேட்குதா உங்களுக்கு? பாருங்கள், குழம்பு நல்லா கொதிச்சிடுச்சு. இந்த டைமில் நம்ம மீன் சேர்த்துக்கலாம். பாருங்கள், நல்லா கிரேவி டைப்பில் வந்துடுச்சு. மீனை சேர்த்துக்கலாம் இப்போது. எல்லா மீனையும் சேர்த்தாச்சு. இப்போ லைட்டாக கிளறி விடுங்க. இன்னும் கொஞ்சம் நல்லா சுண்டட்டும். மீன் எல்லாம் வெந்துடும். வெந்ததுக்கப்புறம் பார்க்கலாம். இந்த கொதிக்கிற சத்தத்தை கேளுங்களேன், எவ்வளோ நல்லா இருக்குது. சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மூடி வச்சுக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், மீன் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், நல்லா இருக்கா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதை நம்ம பாத்திரம் மாற்றி வச்சுக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சாதம், மீன் குழம்பு, மீன் வறுவல், இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்மளோட லன்ச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க நம்ம போய் இப்போது சாப்பிட்லாம். இப்போது ஃபஸ்ட்டு மோகிக்கு தான் ஊட்டி விட போகிறேன். வாங்க மோகிக்கு சாப்பாடு போட்டுக்கலாம். உனக்கு கொஞ்சமாக சாப்பாடு போட்டுக்கலாம். கொஞ்சமாக குழம்பு ஊற்றிக்கலாம். வச்சுக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மோகிக்கு சாப்பாடு ரெடி. நான் போயிட்டு மோகிக்கு சாப்பாடு ஊட்டிட்டு அப்புறம் நானும் சாப்பிட்றேன். நீங்களும் இதே போல் வீட்டில் ஒரு வாட்டி மீன் குழம்பு வச்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு எனக்கு சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.